வெல்கம் டு HTV லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வளரக்கூடிய தொழிலதிபர்கள் அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த தொழிலதிபர்களுக்குமே இவர் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்காரு. இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரரான திருபாய் அம்பானியோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஏழையாக பிறக்கிறது தவறு கிடையாது, ஆனால் ஏழையாகவே இறக்கிறது தான் குற்றம். இந்த ஒரு சொல் பில்கேட்ஸ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை நிஜமாக்கி காட்டின முக்கியமான ஒருத்தர் திருபாய் அம்பானினே சொல்லலாம். பிஸ்னஸ் முன்னோடிகளுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தராக இப்போ குறிப்பிடப்படுறாரு. தன்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக மும்பையில் ஒரு சின்ன துணி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தன்னோட வாழ்க்கையை தொடங்கிய இவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வரைக்குமே மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்னு அவரை சொல்லலாம். இந்திய வர்த்தகத்துறையிலேயே உலக ஜாம்பவான்னு சொன்னாலும் மிகையாகாது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா 1996 வருஷம், 1998 வருஷம், அது மட்டும் இல்லாமல் 2000 வருஷத்தில் ஏஷியா வார இதழில் உலகத்திலேயே டாப் 50 உள்ள பவர் ஹியூமனில் இவர் முக்கியமான ஒருத்தராக இருக்காரு. மிகப்பெரிய வணிக அமைப்பை உருவாக்குனதுல 20ஆம் நூற்றாண்டிலேயே மிகச்சிறந்த மனிதராகவும் சொல்லப்படுறாரு. தேர்ந்தெடுக்கவும் பட்டிருக்காரு. ரிலையன்ஸுங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போ இருக்கிற இந்தியாவோட எக்கனாமிக் சிஸ்டத்தையே அளவிடக்கூடிய நிலையில ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேருங்கிறது உயர்ந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய முடிசூடா மன்னனாகவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட திருபாய் அம்பானி அவர்களோட வாழ்க்கை வரலாறு, அவருடைய சாதனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருபாய் அம்பானி அவர்கள் ரோல் மாடலாக இருந்தாருன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருபாய் அம்பானி அவர்கள் டிசம்பர் 28, 1932 வருஷம் இந்தியா குஜராத்தில் உள்ள ஜுனாகத் மாவட்டத்தில் உள்ள மாலியாங்கிற தாலுக்கால ஒரு சின்ன ஊரில் சோர்வாடியில் பிறந்திருக்காரு. திருபாய் அம்பானியோட தந்தையார் பேரு ஹிராசந்த் கோர்தன்பாய் அம்பானி, தாயார் பேரு மோத்வானியா. திருபாய் அம்பானியோட தந்தையார் ஒரு ஆசிரியர். திருபாய் அம்பானி அவர்கள் பகதூர் காஞ்சி ஸ்கூலில் தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சிருக்காரு. திருபாய் அம்பானி அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஸ்கூலுங்கிறது பிடிக்காதான். அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. தான் 10வது முடிச்சதுக்கு அப்புறமே உடனே அவர் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் திருபாய் அம்பானி அவர்களோட முதல் சம்பளம்னு பார்த்தோம்னா 300 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்காரு. திருபாய் அம்பானி அவர்களுக்கு அவங்களோட அண்ணனை ரொம்ப பிடிக்குமாம். அவங்க அப்போ ஏமன்ல இருந்திருக்காங்க. அதனால தன்னோட 17 வயசுல அவருடைய அண்ணன் உதவியோட ஏமன் நாட்டில் போயிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலையும் பார்க்குறாரு. அங்கே பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லாமல் இருந்திருக்கு. அது என்னன்னு யோசிக்கும் பொழுது தான் தெரியுது அவர் தானாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த வேலையை பிடிக்காம திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. 1958 வருஷம் இந்தியா வந்த அம்பானி அவர்கள் ஒரு குட்டி ஜவுளி கடையையும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கம்பெனியோட வருமானத்தை வச்சு இந்தியாவில இருந்து ஏமன் நாட்டுக்கு இந்தியாவில் கிடைக்கிற மசாலா பொருட்களை ஏமன் நாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுறாரு. இதுல மிகப்பெரிய லாபம் கிடைக்க தன்னுடைய தொழிலை கொஞ்சம் கொஞ்சமா பிரீஃபா மாத்துறாரு. திருபாய் அம்பானியோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸோட மெஷர்மெண்ட்னு பார்த்தோன்னா 330 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான். இவர் பண்ற மிகப்பெரிய தொழிலுக்கு ரொம்ப சின்ன இடம்னே சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து தான் திருபாய் அம்பானியோட வெற்றிகரமான வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு கம்பெனிங்கிறது அவருடைய ரிலேட்டிவ்னு சொல்லலாம், அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த ஒரு கம்பெனி ஒழுங்கா போகாததுனால 1996 வருஷம் தனியா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஒரு கம்பெனியோட நேம் தான் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன். அந்த ஒரு நிறுவனம் தான் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு பேர் மாற்றப்பட்டு மிகப்பெரிய மரமா வளர்ந்து நிக்குதுன்னே சொல்லலாம். 1973 மே மாசத்தப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதை தொடர்ந்து பல நிறுவனங்கள், பல கிளைகள் தொடங்கப்பட்டு உலகத்திலேயே மிக முக்கியமான பணக்காரராகவும் வளர்ந்தாரு திருபாய் அம்பானி அவர்கள். திருபாய் அம்பானி அவர்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு அவருடைய விடாமுயற்சி, அவர் நேரத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டது, அவர் எந்த ஒரு வகையிலையுமே சோர்ந்து போகாதது, எப்போதுமே ஆக்டிவா இருக்கிறது மட்டும்தான் காரணமா இருக்கு. திருபாய் அம்பானி அவர்கள் கோகிலாங்கிறவங்கள 1955 வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, நீனா அம்பானி, தீப்தி அம்பானின்னு 4 பசங்க இருக்காங்க. இவங்க 4 பேத்துல எல்லாருக்கும் தெரியக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்கள் தான் இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ரொம்பவும் வெற்றிகரமாக நடத்திட்டு வராரு. இந்தியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் முகேஷ் அம்பானி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வராரு. ஷேர் மார்க்கெட்ல அவங்களுடைய ஷேருங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எப்போதுமே முன்னிலையிலையுமே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி டாப்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த திருபாய் அம்பானினே சொல்லலாம். திருபாய் அம்பானியோட வாழ்க்கை ரொம்பவும் ஹை லெவல்ல போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்துல என்ன கண்பட்டுச்சோ தெரியல. 1986 வருஷத்துல அவருக்கு ஒரு பக்கவாதமும் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்ல திருபாய் அம்பானி அவர்களோட வலது கை செயலிழந்துருச்சு.
இருந்தாலுமே மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட விடாமுயற்சியில கரெக்டா இருந்தாரு. தன்னோட தொழிலை ரொம்பவும் அழகா செயல்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு உடல்நிலையோடையே தன்னோட தொழிலை 16 வருஷம் வரைக்கும் வெற்றிகரமா நடத்திட்டு வந்திருக்காரு. ஆனா அவருடைய உடல்நிலையை தெரிஞ்சுக்கிட்ட திருபாய் அம்பானி அவர்கள் தன்னோட தொழிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை தன்னோட மகன்களான அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி 2 பேத்துக்கிட்டையுமே ஒப்படைக்கிறாரு. ஆனா என்னவோ தெரியல, வெற்றிகரமா முகேஷ் அம்பானி அவர்களால மட்டும்தான் நடத்த முடிஞ்சது. சில பிரச்சனைகளாலும் சில சர்ச்சையாலும் அனில் அம்பானி அவர்கள் விலகி அவருடைய பிசினஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து ஜூன் 24ஆம் தேதி 2002வது வருஷம் திருபாய் அம்பானி அவர்களுக்கு உடல்நிலையில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் பண்ணப்படுறாரு. இருக்க இருக்க உடல் மோசமான காரணத்தினால ஒரு வாரத்துக்கு மேல அவரு ஆள் மயக்க நிலையில இருந்திருக்காரு. இப்படி இருந்த நிலையில எந்த ஒரு சிகிச்சையுமே பலன் இல்லாம ஜூலை 6ஆம் தேதி 2002வது வருஷம் உலக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத நிலையில தன்னோட 65 வயசுல காலமாயிட்டாரு. தல அஜித் டைலாகுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு செகண்டையுமே செதுக்கி இவருடைய தொழிலை இவ்வளவு தூரம் எடுத்து கொண்டு வந்ததுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த திருபாய் அம்பானி அவர்கள் மட்டும்தான். சுயமாக உழைச்சி முன்னேறிய பெரிய வெற்றிகளை கண்ட ஒரு மாபெரும் சக்தியை இந்தியா இழந்துருச்சுன்னு அப்போ பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கவலையில தெரிவிச்சிருந்தாரு. திருபாய் அம்பானி அவர்களோட தொழிலை காப்பாற்றும் விதமா முகேஷ் அம்பானி அவர்கள் மிகப்பெரிய உச்சங்களை பார்த்து தன்னோட தொழில்துறையில, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை மிகப்பெரிய சக்தியா மாத்திருக்காரு. ஒரு 300 ரூபாய் சம்பளத்துல ஆரம்பிச்ச திருபாய் அம்பானி அவர்களோட வாழ்க்கை எண்ணில் அடங்காத எண்ணிக்கையோட தான் மறைஞ்சிருக்காரு. திருபாய் அம்பானி அவர்கள் பெற்ற பாராட்டுகள், அவார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜூன் 15, 1998 அப்போ தி வார்டன் ஸ்கூல், அதாவது பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில டீன் அவார்டும் வாங்கியிருக்காரு. ஒரு லீடர்ஷிப்பை ரொம்ப திறமையான முறையில் நடத்தியதற்காக இந்த பதக்கத்தை வாங்கின முதல் இந்தியரும் திருபாய் அம்பானி அவர்கள் தான். நவம்பர் 8, 2000 அப்போ மும்பையில் உள்ள கெமிக்கல் இன்ஜினியரிங் வேர்ல்டுல அந்த நூற்றாண்டோட நாயகன்கிற விருதும் வாங்கியிருக்காரு. ஆகஸ்ட் 10, 2001 அப்போ மும்பையில் தி எக்கனாமிக் டைம்ஸ் அவார்டில் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வாங்கியிருக்காரு. இந்தியாவோட கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே திருபாய் அம்பானி அவர்கள் 20ஆம் நூற்றாண்டோட நாயகனும் பெயர் வாங்கியிருக்காரு. அதே போல டிசம்பர் 28, 2002வது வருஷம் திருபாய் அம்பானி அவர்கள் மறைஞ்சதுக்கு அடுத்து இந்திய அஞ்சல்ல தபால் தலையையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2011 அவருடைய இறப்புக்கு அடுத்ததா ABLF குளோபல் ஏஷியன் அவார்டை, ஏஷியன் பிசினஸ் லீடர்ஷிப் ஃபோரம் விருதை அந்த ப்ரோக்ராம்ல வாங்கியிருக்காரு. 2016வது வருஷம் ஜனவரி மாதம் அவருடைய மரணத்துக்கு அடுத்ததா நாட்டோட 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அவார்டுக்கு மிகவும் பொருத்தமானவர்னே சொல்லலாம். இன்னைக்கு வளர்ந்து வர தொழிலதிபர்களுக்கும் சரி, வளர்ந்த தொழிலதிபர்களுக்கும் சரி, திருபாய் அம்பானி அவர்களோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். இந்த ஒரு விஷயத்துல டவுட்டே கிடையாது. திருபாய் அம்பானி அவர்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணாங்கனாலோ கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திருபாய் அம்பானி அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.